Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம கொடுக்கலாம். ஈவினிங் டைம்ல கொடுக்குற மாதிரியான ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பா இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும். இது செய்யிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்ததோ இல்ல வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கக்கூடாது, முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய், 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு முதல்ல வந்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைறதுலேயே வந்து சர்க்கரை நல்லா உருகி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைறதை விட இன்னும் நல்லா இறுக்கமாக பிசையணும். ஏன்னு திரும்ப சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மாவு வந்து இருகலாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துருந்துருக்கணும். இப்போ நல்லா வந்து கை வச்சு அழுத்தம் கொடுத்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம 3ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா தேய்க்க ஆரம்பிக்கலாம். அடியில் மாவு போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம தேய்க்கிறத விட இன்னும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிருந்துருக்கணும். பார்த்தாலே தெரியும், இந்த தடிமனுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி கூட எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குக்கி கட்டர் வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும், அந்த டைமில் எடுத்து போட முடியாது. இந்த மாதிரி பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வர ஆரம்பிக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். நல்லா டைம் கொடுத்து பொரிச்சிங்கன்னா தான் நல்லா முருகலாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.